ஸோ வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜனநாயகன் மூவி மீம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஜனநாயகன் 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 ஜனநாயகன். இந்த படம் விஜய்க்கு கடைசி படம் அப்படிங்கிறதுல விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கும். அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்மளை மாதிரியான காமன் ஆடியன்ஸும் கூட விஜய் மாதிரியான ஒரு அற்புதமான என்டர்டெய்னரை மிஸ் பண்ணுறோமே அப்படிங்கிற வருத்தம் எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும். இதை யாரும் மறுக்கவும் மாட்டாங்க. விஜய் ஃபீல்டை விட்டு போகிறதுல ஒரே ஒருத்தருக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னா அது நம்ம தலைவருக்காக தான் இருக்க முடியும். ஏண்டா போய் என் பட்டத்தை பறிக்க பார்த்தீங்களேடா அப்படின்லாம் புலம்ப விட்டுட்டாப்புல. பாடே அவர் விடுகடா, ஒரே டிப்ரெஷனில் போயிட்டாரா. என்ன நான் பேசினாலே ப்ராப்ளம். ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கு ப்ராப்ளம். கண்டென்ட்டே இல்லைனா கூட தாத்தா ஒரு நிமிஷம் காலம் பதில் சொல்லிச்சாலும் போட்டு அடிக்கிறாங்க அவரை. தப்பு கைஸ், என்ன பண்ணாங்க பாவம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ. ஜனநாயகன் பார்த்து விட்டு வந்த பூல் சுரேஷ் வாந்தி. கார் எடுத்த கார் கூட்டான். கார் எடுத்து தம்பி கார் எடுத்து. ஜனநாயக மூவி பார்த்துட்டுலாம் ஒரு வாந்தி எடுக்கல. இது வந்து பழைய வீடியோ. அதான் இவருக்கு ஒரு எவ்வளோ பெரிய அட்டென்ஷன் சீக்கர்னா டெத்து வீட்டில் அதாவது இந்த பாக்யராஜ் அவர்கள் டெத்து வீட்டில் கூட போயிட்டு அவருக்கு வந்து முருங்கக்காய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காப்புல அங்கே வீட்டு டெத்து வீட்டில். தலைவன் எங்கேயோ போகிற புக்கில் ஒரு அடி வாங்க போகிறான். என்கிட்ட நல்லா சமத்தியாக வாங்க போகிறான். அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ. இவர் வந்து முதலமைச்சர் ஆக மாட்டாரு, சினிமாலையும் சோபிக்க மாட்டாரு, இதோட வாழ்க்கை முடிஞ்சுதுடா அப்படின்னு நினைக்கிறப்போ முருகன் எழுதுறாரு, தம்பி அது கிடையாதுப்பா, உன் விதி வேறப்பா அப்படின்னு வந்து முதலமைச்சரையும் ஆக்கி தமிழ்நாடு சிஎம் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டு ஒரு படம் ரிலீஸும் வருது. எம்ஜிஆருக்கு அப்புறம் 50 வருஷம் கழிச்சு நடக்குது. இதுக்கு மேலே அவர் அச்சீவ் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா சினிமாலையும் ஒரு பீக்குக்கு போயிட்டாப்புல, அரசியலில் வந்த 2 வருஷத்தில் சிஎம்மும் ஆகிட்டாப்புல. கதையாக்குது இது. உங்க அம்மால பைக் சென்டிங் பண்றமோ இல்லையோ, உங்க அம்மால எல்லாம் மாறி இருக்குதுங்க. சர்டிபிகேட்டுக்கு வந்த சவுண்டை விட தலைவர் புசியானந்த் வந்ததுதான் தியேட்டர்ல விசில் பறந்துச்சு. என்ன மாதிரி ஒரு கேமியோ, என்னடா ரோலெக்ஸ் என்ட்ரி, புசியானந்த் என்ட்ரி தெரியுமாடா உங்களுக்கு? நிழல்கள் ரவியின் ஜனநாயகன் ஃபார் நோ ரீசன். கிளம்பி எல்லாரும் ஓட்டு போட வாங்க. ஜனநாயக கடமையை ஒவ்வொரு இந்தியனும் நிறைவேற்றுறது முக்கியம். பாப்பா, எனக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் ஒருத்தரோட கதையை மனசில் நினைச்சுப்பேன். உடனே பயம் போய் தைரியம் வந்துடும். சத்தியமா அதை யோசிச்சேன். இவர் வந்து சீன்ல எடுத்து விடுச்சு களி, இதை வச்சுதான் மீன் போட போறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அழகா சிங்க் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்தை கொப்பமான கொத்து பரோட்டா போட்டு வச்சிருக்காரு. கொத்து பரோட்டா சும்மா அப்படி பண்ணிருக்காரு. என்ன, நான் இன்னைக்கு படம் பார்க்கல. உண்மையிலே ஒரு மாதிரிதானா இல்ல கேமராவுக்காண்டி இப்படி பண்றாரா? ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சின்ன மாமன் சொன்னாங்க உரல் மாதிரி வந்திருக்க. அவனுங்க இவ்வளோ நாள் ரிலீஸ் பண்ணாமல் வந்ததே பெரிய காரியம். அவங்க எப்படா படம் ரிலீஸ் ஆகும் அவங்க உட்காந்து அப்லோட் பண்ணலான்னு உட்காந்துருந்தாங்க. கரெக்டாக படம் வந்து அன்னைக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இது வரைக்கும் வந்த படங்கள்லேயே தேட்டர் பிரிண்ட் வராத ஒரே படம் ஜனநாயகன் படம் தான். ஓகே, மீம்ஸ் அவ்வளோதான். ஃபைனலி என்னோட ரிவ்யூ. நான் போய் தேட்டருக்கு போய் படம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டைட்டில் கார்டு தான்.
படம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்படியே அந்த விஜய்க்கும் பிரகாஷ் ராஜுக்கும் அந்த அரசியல் ரீதியான சண்டை, நடுவில் வந்து அவங்க அவன் பொண்ணை எப்படி அவன் தைரியமான ஆளாக்குறான் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு போய் முடிச்சிருந்தாங்கன்னா படம் சூப்பராக இருந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த ரோபோட் சண்டை அதெல்லாம் எதுக்குன்னே தெரில. ஏதோ ஒன்று படம் வந்து கேசரி இல்லை அப்படிங்கிற ட்ரெய்லரில் நிரூபிக்கிறதுக்காக பண்ண மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் தேவையே இல்லை. அழகாக பிரகாஷ் ராஜுக்கும் விஜய்க்கும் போட்டிருந்தாலே கில்லி படம் மாதிரி சூப்பராக இருந்திருக்கும். அது என்னமோ வந்துட்டாங்க. ஃபைனலி ஜனநாயக படம் பார்த்தாச்சு, ரிவ்யூ போட்டாச்சு. நாளை சந்திப்போம். பாய்.